Dear friends, this is KTS Mukundan from SKV Consultants. லாஸ்ட் 2 எபிசோட்ஸில் பர்டிகுலராக இன்ஜினியரிங் காலேஜ் செலெக்ஷன் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன் பார்த்தோம். இந்த எபிசோடில் ஜென்ரல் காலேஜ் செலெக்ஷன் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன் இதை மொத்தம் 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாம். முதல் கேட்டகரி, என்னால் படிக்க முடியும், ஐ கேன் ரீட் ஆன் மை ஓன், எனக்கு பணம் செலவு பண்ண வசதி இல்லை, ஆகவே என்னோடய மார்க்கும் கம்மியாக இருக்குது. நாமினல் ஃபீஸோட ஒரு காலேஜ் கிடச்சிதுன்னா போதும், ஒரு மினிமம் ரெக்கக்னிஷன் இருந்தால் போதும். இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. நோ டொனேஷன், நாமினல் ஃபீஸ், ப்ராப்பர் எஜுகேஷன். இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் என்னென்னா கல்ச்சுரல்ஸ். பெரும்பான்மை இப்போ இருக்கக்கூடிய +2 ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறது என்ன? அட் பார் வித் எஜுகேஷன் கல்ச்சுரல்ஸ் இருக்கணும். அந்த கல்ச்சுரல்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மிஸ் ஆகும். அதுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன? நோ கேபிட்டேஷன் அண்ட் லெஸ் ஃபீஸ். இந்த ஃபஸ்ட்டு கேட்டகிரியை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அட்வைசபிள். செகண்ட் கேட்டகிரி, ஐ வில் டேக் ஆன் மை மெரிட், ஐ வில் நாட் பே எனி கேபிட்டேஷன். நல்லா ஸ்கோர் பண்ண போகிறேன், கேபிட்டேஷன்லாம் கொடுக்க மாட்டேன், என்ன ஆக்சுவல் ஃபீஸோ அதை மட்டும் பே பண்ணுறேன் அப்படின்னா யூ வில் கெட் Tier 1 காலேஜஸ். ஸோ இங்கே நீங்கள் கல்ச்சுரல்ஸை மிஸ் பண்ண மாட்டீங்க. பட் இதுக்கு நீங்கள் தர வேண்டியது என்ன? ஹார்ட் எஃபெக்ட் இன் +2 வித் ஹையர் மார்க்ஸ் ஆர் ஹையர் கட் ஆஃப். இது முக்கியம். மூணாவது கேட்டகிரி, எனக்கு மார்க்ஸ் நாமினலாக தான் இருக்குது, ஐ எம் ரெடி டு பே, ஐ வாண்ட் இன் ப்ரைம் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆர் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் எது டாப்பில் இருக்கோ மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஒரு ஹாட் கேக் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எவ்வளோ வேணாலும் கேபிட்டேஷன் ஃபீஸ் பண்ண முடியும். இது தேர்ட் கேட்டகிரி. இந்த 3 கேட்டகிரியுமே மார்க்கெட்டில் நாட் ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங், ஃபார் ஆல் டிசிப்ளின்ஸ் அவைலபிள். நீங்கள் இப்போது உங்களுடைய செலெக்ஷன் எப்படி இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுங்கள். பணம் செலவு பண்ண முடியாது அப்படின்னும்போது நிச்சயமாக ஃபஸ்ட் கேட்டகிரி. பணம் செலவு பண்ண முடியாது ஆனால் மார்க் எடுக்க முடியும் பொழுது செகண்ட் கேட்டகிரி. பணம் செலவு பண்ண முடியும், மார்க் எடுக்க முடியாது, இது தேர்ட் கேட்டகிரி. இதை தாண்டி நிச்சயமாக ஒரு ப்ராட் குரூப்பில் ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வர முடியாது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்றத இப்போயே அனலைஸ் பண்ண முடியும். உங்களுடைய லாஸ்ட் மார்க்ஸ், ரீசெண்டாக இருந்த எக்ஸாம்ஸோடைய மார்க்ஸ் எடுத்து பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே கட் ஆஃப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்னு எடுத்துட்டோம்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறோம். அதே பியூர் சயின்ஸ் குரூப்புக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இப்போ காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிறவங்களுக்கு 4 சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. எதர் பிஸ்னஸ் மேக்ஸ், அப்படி பிஸ்னஸ் மேக்ஸே எடுத்துப்போம், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ கோர் சப்ஜெக்ட்ஸான இந்த 4 வச்சு தான் கட் ஆஃபை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய எண்ணம் என்ன? பணம் கொடுத்து பெரிய காலேஜில் சேரணுமா, பெரிய யூனிவர்சிட்டியில் சேரணுமா? பணம் இல்லாமல் எனது தகுதியுடன் பெரிய காலேஜில் சேரணுமா? எனது தகுதி குறைவாக இருப்பதனால் பணம் செலவு பண்ண முடியாதனால் ஒரு நல்ல காலேஜில் சேரணுமா? அந்த நல்ல காலேஜுன்றது நீங்கள் எதிர்பார்க்குற கல்ச்சரல்ஸ் இல்லாதனால உங்களுக்கு ஒரு மாற்று கம்மியாக இருக்கலாம், அதுவும் நல்ல கல்லூரியே. ஆகவே நீங்கள் உங்கள் கல்லூரி மற்றும் பாடத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த 3 கேட்டகரிஸில் நீங்கள் எதில் ஃபிட் ஆகிறீங்கன்றதை பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நிச்சயமாக உங்களுடைய கல்லூரியும் உங்களுக்கு தேவையான படிப்பும் மிக இயல்பாக அமையும். மேலும் விவரங்களுக்கு 9884087424 இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சாலும் கால் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்பொழுது வில் கோ ஃபார் அ டிஸ்கஷன். I wish you all success. Thank you.